வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம். நான் அரங்க தணிகை தம்பி, பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நாளிதழ்கள், வார இதழ்கள், பருவ இதழ்கள், ஒளி மற்றும் ஒளி வடிவ தொலைக்காட்சி, வானொலி போன்றவற்றில் சில புதிய முயற்சிகளை மேற்கொண்டவன். அந்த முயற்சிகள் பின்னாலே ஆன்லைன் என்கிற வடிவெல்லாம் ரொம்ப பின்னால் தான் வந்துச்சு. அதெல்லாம் எங்கள் ஊருக்குள்ள புதுச்சேரியில் அதெல்லாம் ஒரு பெரிய வராத காலத்திலே நாங்கள் அதை பண்ணி பார்த்தோம். நானும் நண்பர்கள் பிரபஞ்சன், என்னுடைய இன்னும் மற்ற நண்பர்கள் ஜேவிநாதன் போன்றவர்கள்லாம் பார்த்து நல்ல முயற்சி என்று சொன்னார்கள். என்னுடைய வயது 74. நான் பிறந்த ஊர் சிதம்பரம், இருக்கும் ஊர் புதுச்சேரி. தொழில் காரணமாக இருக்கும் ஊர், வந்த ஊர் புதுச்சேரி. பிறந்த ஊரில் 31 வருஷம்தான் நான் இருந்தேன். என்னுடைய அரசியல் மற்றும் பணிகள் தினமலர் பத்திரிகையினுடைய ஆரம்பகால செய்தியாளர் அதெல்லாம் அங்கே துவங்கியது. அதற்கு பின்னர் நான் இங்கே வந்து 42, 43 வருஷமாகிவிட்டது புதுச்சேரியில். ஸோ எந்த ஊர் என்று அண்ணாச்சி கண்ணதாசன் அவர்கள் சொன்னதைப் போல எந்த ஊரை சொல்வது, இரு ஊரையுமே சொல்லலாம். இதல்லாமல் சென்னையிலும் நான் நிறைய பணியாற்றியிருக்கிறேன். இப்போது நான் கடந்த ஆண்டு வரை என்னுடைய ஊடகப் பணிகளை செய்து கொண்டு தான் இருந்தேன். கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தேன், எல்லாமே பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஓராண்டாகத்தான் நான் கொஞ்சம் ஓய்வில் இருக்கிறேன். ஓய்வு என்று சொல்ல முடியாது. முதல்ல இப்போ வேலையில் இல்லைன்னு சொல்லுவாங்க, நேரம் தான் இல்லை எனக்கு. அப்படி தான் நானும் இப்பொழுது தொடர்ந்து இயங்கி கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய அறிவியல் சார்ந்த பிரபலங்கள் என்றால் தோழர் நம்பி நாராயணன், மிகப்பெரிய உலக அறிவியல் அரங்கில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு விஞ்ஞானி, அறிவியல் அறிஞர் நம்பி நாராயணன் அவர்கள் எனக்கு ரொம்பவும் பழக்கம். என்னுடைய நண்பர் எழுத்தாளர் தோழர் ஜேவிநாதன் அவர்களின் மூலமாகத்தான் எனக்கு அவர் பழக்கம். ரொம்பவும் இனிமையானவர், ரொம்ப ஆளுமையானவர். அந்த ஆளுமையால் தான் அவர் பட்ட கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து நீதிமன்றத்தில் நியாயம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய உறுதியாக இருந்தது. பணமெல்லாம் அவர் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் நியாயத்தையும் மீறி கோடிக்கணக்கில் பணமும் கொடுக்க, அதை பெற அதுக்கு பணம் இல்லைன்னு சொல்கிறார் அவர். கேட்டிங்கன்னா அது எனக்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரமும் கௌரவமும் என்னுடைய நேர்மை, என்னுடைய நேர்மைக்காக அளிக்கப்பட்ட பரிசு அது என்று சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளிடம் நான் பழகியிருக்கிறேன். அப்புறம் சுற்றுச்சூழலில் பார்த்தால் நிறைய பேர் எனக்கு அதில் நிறைய நண்பர்கள் உண்டு. எனக்கே அதில் ஈடுபாடு உண்டு. சுற்றுச்சூழல் அறிவியல் அறிஞர்கள், முக்கியமானவர் புதுச்சேரியில் டாக்டர் முனைவர் MP ராமானுஜம். அவர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. ஜூனியர் விடன் பத்திரிகையில் பெரிய சீரியலே எழுதினார், அச்சரேகை தீர்வு ரேகைன்று. ரொம்ப ஏராளமான படித்தவர்களால் பாராட்டப்பட்ட, சாதாரண மக்களாலும் படிக்கப்பட்ட அவருடைய அந்த கட்டுரைகள் மிகவும் பிரசித்தம். பொதுவாக என்னோட ஒரு பழக்கம் உண்டு. என்னை விட வயதில் மூத்தவர்களிடம் நான் நிறைய பழகியிருக்கிறேன். நம்பி நாராயணன் கூட அப்படித்தான். எனக்கும் அவருக்கும் வயசு சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி மௌனி எடுத்துக்கொண்டால், எழுத்தாளர் மௌனி அவர்கள் ரொம்ப வயசானவர் என்னை விட. ஆனால் ரொம்ப நாள் பழகிட்டு இருந்தேன் நான். எங்கள் தெரு அவர் சிதம்பரத்தில் விளையமூல் தெரு முனையில் தான் அவங்க வீடு. ரொம்ப பழக்கம் எனக்கு. ஜெயகாந்தன், அசோகமித்ரன், காணாசு,
இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வருவாங்க. இவங்கெல்லாம் எழுத்தியல் அறிஞர்கள், எழுத்தியல் அறிவியலாளர்கள், இப்படி நிறைய வருவாங்க. அனைவரும் அது வந்து எழுத்தாளர்களுடைய வேடந்தாங்கள் என்று சொல்லலாம். மௌனியினுடைய வீடு எழுத்தாளருடைய வேடந்தாங்கள் என்று சொல்லிக்கொள்ள அளவுக்கு அவருக்கு ரொம்ப அதில் வந்து அவரை தேடி வருவார்கள் நிறைய பேர். மிகப்பெரிய அறிஞர்கள், பெரிய அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. அவருடைய எழுத்து வந்து ரொம்ப குறைவாக தான் எழுதியிருக்கார், வழி உலகம் பூரா பேசப்பட்டது. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நிறைய வயசானவர், ரொம்ப வயது என்று பார்த்தால் நிறைய, ஆனால் ரொம்பவும் சுறுசுறுத்துன்னு நிற்பார். அப்படி ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அந்த மாதிரி நிறைய பேர் கூட எனக்கு பழகிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த துறையில். அறிவியல் என்று பார்த்தால் மருத்துவம் கூட அறிவியல் தான் இல்லையா? மருத்துவத்துறை கூட அறிவியல் தான். மருத்துவ அறிவியல் தான் நான் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர் பயணம் பண்ணி எழுதியிருக்கிறேன். வேலூர் எங்கே இருக்கிறது, சென்னை எங்கே இருக்கிறது, நெல்லை எங்கே இருக்கிறது, மூளை ஜுரம் என்று உங்களுக்கு அநேகமாக இந்த தலைமுறைக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. மூளை ஜுரம் என்று ஒரு பெரிய இந்த அம்மன் நோய் மாதிரி வந்து அப்படியே பெரிய அளவு இப்போ பேசுகிறாங்கல்ல, சிக்கன் குனியா அந்த மாதிரிலாம். அந்த மூளை ஜுரம் என்பது என்னவென்றால் ஜாப்பனீஸ் என்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மூளை ஜுரத்துக்கு. அதை பற்றி என்னை எழுதுவதற்காக வேண்டி நான் பணியில் சேர்ந்த ஒரு வருஷத்தில் 69 70ன்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், கரெக்ட், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஹண்டே அவர்கள் அப்பொழுது சுகாதார அமைச்சராக இருந்தார்கள். என்னை போய் இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுங்க தணிகைன்னு சொல்லி சொன்னார். ஆர்கே, எங்கள் தினமலர் எடிட்டர், குரூப் எடிட்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். அந்த தேட 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 நான் பயணித்த ஊர்களில் ரொம்பவும் என்னை வியக்க வைத்த செய்திகள் இருக்குது. ஆச்சரியமாக வந்து, ஆனால் அதே சமயத்தில் ரொம்பவும் நெக்குறுக செய்தது. என்னை ரொம்பவும் வருத்தத்திலே தோய்ந்து போனேன். அப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் அங்கே இருந்தது. அதற்கு நான் கடைசியில் அந்த கட்டுரைலாம் எழுதிட்டு, மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை, சும்மாலாம் கட்டுரைன்னா அவர் மேலே இந்த வரி அவர் செய்தியை வச்சுக்கிட்டு உடனே ஒரு குரூப் போய் அப்படிலாம் எழுதுறதுலாம் கிடையாது. நான் எப்பயுமே பண்ண மாட்டேன். அது வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நான் எனக்காக வேண்டி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டில் இவர் டாப் ரேங்க். இவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டில் இவர் மிகப்பெரிய அறிஞர் அப்படின்னு சொல்லி எனக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க, விருதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த கட்டுரைகளுக்காக தான், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் தொடர்ந்து நிறையா விஷயம் எழுதியிருக்கேன். அதில் ஒன்று வந்து இந்த மூளை ஜுரம், பிரெயின் ஃபீவர், ரொம்ப ஆபத்தான நோய் அது. இது வந்து முதல்ல எங்கே தோன்றுச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில். பின்னர் பார்த்தா தமிழ்நாடுல பல பகுதிகளில் வந்து போச்சு, குறிப்பாக வேலூர் பகுதியெல்லாம் குடியாத்தம். அது ஏன் வந்துன்னு நாங்களாம் போயிட்டே இருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் பேசுகிறேங்க, அதிகாரிகள், அவங்க சாதாரண ஜனங்க. கடைசியில் எனக்கு கிடைச்ச தீர்வு என்ன என்றால், அதை கட்டுரையாக எழுதினேன். மூளை ஜுரம் ஒரு நோய் அல்ல, அது ஒரு ஏழ்மையின் அடையாளம் அப்படின்னு எழுதினேன். ஆனால் இது கொடும் ஏழ்மையின் அடையாளம். ஆகவே இது அடியிருந்து வேறு இருக்க வேண்டும் என்று நான் கட்டுரையில் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரை நான் எழுதிய போது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர் வந்து அப்போது தமிழக சட்டமன்றத்திலே சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தவர் ஹெச்வி ஹண்டே எனக்கு அதற்கு முன்பே கூட எனக்கு நன்கு பழக்கம் உண்டு. அவரை ஒரு நாள் அந்த பேப்பர் தினமலரினுடைய கட்டுரை எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்க எதிர்கட்சி மெம்பர்கள், இது என்ன இந்த மாதிரி வந்திருக்கு கட்டுரை. உடனே அவருக்கு சுகாதார அமைச்சரை நீங்கள் பேசுங்க, பதில் சொல்லுங்கன்றார் எம்ஜிஆர். உடனே சொல்கிறார், நான் வந்து இதில் எழுதியிருக்கிறது எதையுமே நான் டினைட் பண்ணல, எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அதுக்கான தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் சொல்லுகின்ற விஷயம் வேறு ஒரு பார்வையில் இருக்கிறது, அதையும் நாம் நிறைவாக செய்வதற்கு முயற்சி, அதையும் தடுக்க வேண்டிய விஷயந்தான். கொடுமையான ஏழ்மையின் அடையாளம் என்று சொல்கிறார், உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிறார். கடைசியில் எம்ஜிஆர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காராம். அப்புறம்
அந்த கடைசியில் என்ன எம்ஜிஆர் பதில் சொல்கிறார், சரி ஃபினிஷிங்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவர் 2 விஷயம் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் அதிகம் பேசலை ஹேண்டேன்னு சொல்கிறாரு. என்ன சார் கேட்குறாரு. அசம்பிளியில் பதில் சொல்கிறார் எம்ஜிஆர். ஒன்றும் இல்லை, அவர் மூளை ஜுரம் நோயல்ல, அது ஒரு ஏழ்மையின் மிக கொடிமான அளவில்னா என்ன கணக்குன்னு சொல்லியிருக்காரு, அது பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆமாம், அந்த சூழல் தான், அந்த சூழலில் உள்ளவங்களுக்கு தான் அது வருது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மற்ற கொசு கடிக்கிறதுலாம் சிக்கன் குனியாலாம் பணக்காரமாக இதெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போகணும். ஆனால் இது முழுக்க முழுக்க சேரி பகுதிகள், முழுக்க முழுக்க காலனி பகுதிகள், முழுக்க முழுக்க அழுக்கான குடிசை பகுதிகள், வறுமையினுடைய எல்லை கண்ட ட்ரவுட்ராடன், ரொம்ப ட்ரவுட்ராடன், வறுமையிலே ரொம்ப கொடுமையான வறுமை. அதுதான் அவங்க தான் தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவிலேயும் நிறைய இருக்கிறவங்க. இதான் உண்மைக்கு ஒத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ வேணால் மாறி இருக்கலாம், நான் சொல்கிற பீரியடில் ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. அதில் நிறைய பேர் படித்த பிள்ளைங்க வராங்க, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகிறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காட்டிய வழி, அந்த கல்வியினுடைய அந்த அற்புதம், கல்வியினுடைய அவசியத்தை புரிந்து கொண்டதனால் அப்புறம் ஒரு தலைமை 2 தலைமுறை இப்போலாம் மாறிட்டாங்க நிறையா. பெரும்ப சந்தோஷமான விஷயம் இது. நான் ஒரு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் கூட எனக்கு இப்போ கூட பரவாயில்லையே, இது பெரிய மாறுதல் தான் அப்படின்னு சந்தோஷப்படுற விஷயம் இது. அப்போ ஒன்று என்ன சொல்கிறாரு அண்டை, என்ன சொல்கிறார், முதல்வர் அவர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் நம்பர் தப்பாக சொல்லியிருக்கார். அதில் ஒரு இடம் சொல்கிறார், படிச்சுக்கிட்டே வரும்போது பதிலில் அவர் 800 லட்சம் பேர் இறந்துட்டார்னு சொல்கிறார், ஆனால் 500 லட்சம் பேர் தான் சொல்கிறார் பதில். உடனே எம்ஜிஆர் தடுத்து, அண்டே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அமைச்சர் நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அவர் எவ்வளோ எண்ணிக்கை எவ்வளவு என்பது முக்கியமல்ல, இறப்பின் எண்ணிக்கை என்பது எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அவர் சொல்கிற செய்தி தான் முக்கியம், அதை பாருங்கள். அது ஏற்கத்தக்கது தான், அதுக்கு சரியான தீர்வு ஆளுன்னு சொன்னார். ஆனால் ரொம்ப அருமையான விஷயம் என்னென்னா, உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் தொடர் நடவடிக்கை. அந்த நடவடிக்கைக்கு நல்ல பலன் கிடைத்தது. சுத்தமாக இன்றைக்கி மூளை ஜுரம்னு எங்கே இருக்கான்னு யார்ட்டா கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆகவே மூளை ஜுரம்னு இருந்திருக்கு, எங்கேயாவது 1 2 இப்போ வருது. இப்போ கூட பார்க்குறேன், எங்கேயாவது பெண்ணாடத்தில் 2, ராம்நாட்டில் 2, ஏதோ ஒன்று வரும். அது ரொம்ப அபூர்வம். அது கூட இப்போ காணும், அந்த செய்தி கூட இப்போ காணும். இல்லைன்னா காணுன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு தான் அர்த்தம். அது ஏன்னா செய்தி தானே, இல்லைன்னு தான் அர்த்தம். போய் எடுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லாமல் யாரும் ஊடகக்காரர்கள் அலட்சியப்படுத்துவதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். அது மாதிரி விஷயங்கள் 54 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன், இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 74 வயசு ஆனால் கூட 20 வயசில் தான் நான் அந்த துறையை எடுத்தேன், தினமலருக்கு போனேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா நான் அவர் ஆர்கே அவர்கள் என்னை அழைத்து ஒரு முறை சொன்னார்கள். இப்போ சார்பாக மற்றவங்ககிட்ட கூட சொல்லியிருக்காங்க, என்னென்ன வயசு 50ன்னு பார்த்துக்கூடாது, 100 வயசு தனித்தமிழுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எனக்கு அதை விட பெரிய பாராட்டே எதுவும் கிடையாது. சுறுசுறுப்பு என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக பணியாற்றியவன், தொடர்ந்து பணியாற்றியவன், இன்றும் கூட அந்த சுறுசுறுப்போடு இருப்பவன் தான். நான் ரிட்டையர்ட் ஆகிடுறதெல்லாம் என்ன, அதெல்லாம் உடைய பத்திரிகையாளனுக்கு ரிட்டையர்டுன்றது கிடையாது. உடம்பும் சூழலும் சோர்ந்தால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓச்சு. நான் இப்போ ஒரு 1 இயராக தான், 1 வருஷமாக தான் ஓய்வாக இருக்கேன். கடைசியாக கூட ஒரு தொலைக்காட்சிக்கும் ஒரு சுறுசுறுப்பாகத்தான் பணியாற்றுவேன். கடைசியாக ஒரு தொலைக்காட்சிக்கும் ஒரு பேப்பருக்கும் ஒரு நாளிதழுக்கும் பத்திரிகையாளனாக பணியாற்றினேன், ஆசிரியராக பணியாற்றினேன். அது எப்படி சுறுசுறுப்பாக தான் பணியாற்ற முடியும். அதுலேயும் ரொம்ப திடீர்னு எழுதி ஆகணும் தலையங்கள்லாம். ஸோ அந்தளவுக்கு ஆக்டிவாக தான் இருந்தேன்.